ஒரு ஃப்ளைட் சேஃபா லேண்ட் ஆகிற நேரத்துல எதிர்பாராத விதமா அந்த ரன்வேல ஒரு வண்டி வந்தா என்ன ஆகும்? ரீசெண்டா நியூயார்க்ல இருக்கிற லாகார்டியாங்கிற ஒரு ஏர்போர்ட், இங்க ஒரு ஏர் கனடா ஃபிளைட் லேண்டிங்க்கு வந்திருக்கு. எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிருக்கு. ஆனா கீழே அந்த ரன்வேல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. அன்னைக்கு ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ஒரே நேரத்துல பல வேலைகளை ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த ஃபிளைட்டுக்கு லேண்டிங் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல ரன்வேல கிராஸ் பண்றதுக்கு ஒரு ஃபயர் ட்ரக்குக்கும் பர்மிஷனை கொடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டும் ஒரே ரன்வே. ஆனா அந்த மொமெண்ட்ல யாருக்குமே ஃபுல் கிளாரிட்டி இல்ல. அந்த ஒரு பிளேன் ஆல்ரெடி தரையிறங்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும் பிளேன் எந்த ஒரு ஸ்பீட்ல வரும்னு. அதோட காக்பிட்ல இருந்த பைலட்டுக்கும் ஃபுல் ஃபோக்கஸும் லேண்டிங்ல தான் இருந்திருக்கு. அந்த நேரத்துல ரன்வேயோட நடுவுல இந்த ஃபயர் ட்ரக் மூவ் ஆகுது. இந்த ஒரு இடத்துல வார்னிங் சிஸ்டம் ப்ராப்பரா கொடுக்கல, ரேடியோ கம்யூனிகேஷனும் லேட்டா போயிருக்கு. ட்ரக்கை கண்ணு முன்னாடி பார்த்த அந்த பைலட்னாலையும் அந்த பிளேனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ட்ரக்கு மேலே இடிச்சு தூக்கியிருக்காங்க. அந்த பிளைட்டோட காக்பிட் சைடு ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருக்கு. இந்த ஒரு ஆக்சிடென்ட்ல 2 பைலட்டுமே உயிரிழந்துட்டாங்க. பட் அந்த பிளைட்ல இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரும் மிராக்கலா உயிர் தப்பிச்சிருக்காங்க. இது ஒரு பைலட்டோட மிஸ்டேக் கிடையாது, இது ஒரு கம்யூனிகேஷன் எரர். ஒரு செகண்ட்ல எவ்வளவு பெரிய சேதாரத்தை உருவாக்கி இருக்கு பாருங்க. இதனாலதான் ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் எவ்ரி செகண்ட் மேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சீக்கிரமே வேற ஒரு வீடியோல பார்ப்போம். Bye.